வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோட சர்வைவல் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏற்ற டைம் கேட்கல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சீரீஸ், மற்ற எல்லா கண்டென்ட்டுமே தள்ளி போடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பையனா ஒரு டைம் கிடச்சி. அதனால் ஆரம்பிச்சிட்டு இப்போதைக்கு நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு போனஸ் டெஸ்ட் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் சர்வைவல் திங்ஸ்லாம் பையனா கிடைக்கும். அதை பையனா உடச்சி அப்படி பையனா எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸுங்க, இல்லை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தேடி நம்ம பையனை போகணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்டு தள்ளிடுவாங்க. அதாவது ஜாம்பிஸ்லாம் அதிகமாக வரும். அதனால் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜாம்பிஸ் வரலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதனால் ஓகே, இங்கே எனக்குள்ள பையனை நம்ம பேம்பு ஃபாரஸ்ட்டில் தான் ஸ்பேன் ஆயிருக்கோம் அப்படின்றதுனால பேம்பு கொஞ்சோண்டு பையனை இருக்குது. ஸ்கேஃப் ஹோல்டிங் செய்ய நமக்கு பையனை பேம்பு தேவைப்படும். அதனால் இந்த பேம்புவுமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். அதிகமாக எடுத்துக்க வேணாம். ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு ஸ்டாக் கிடைக்கிற மாதிரி பையனா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஏன்னா ரொம்பலாம் ஒன்றும் தேவைப்படாதுல்ல. அதனால தான். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் மெலன் கிடச்சிருக்குங்க. ஏன்னா வாட்டர் மெலன் பையனா பெருசாக இது எஃபெக்டிவாக இருக்காது. பட் நம்ம பையனா எடுத்து வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுட்டுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஹெல்த்து அப்படியே ஏறும். ஏன்னா ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வேகமாக பையனா போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃப்ளாட்டான சர்வீஸ் வேணும்ல. ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பையனா ஒரு வுட்டு மரம் இருக்குது. இது நமக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் முடிக்கிற அளவுக்கு இந்த வுட்டு பையனா இந்த மரத்தோட வுட்டு கிடையாது, உரப்பட்ட மரத்தோட வுட்டு நம்ம விட்டோம். பட் நமக்கு பையனை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போக்கி பையனா வுட்டு கிடச்சதோட மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஃப்ளாட் சர்வீஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு பிளேஸ் பையனா நம்ம ஸ்பேன் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான். என்னதுன்னா ஆடு தேவைப்படுது. பட் நமக்கு ஆடே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதான் பையனா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு துக்க செயலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆடு பையனா கண்டுபிடிக்கணுங்க. ஏன்னா 3 ஆடு தேவைப்படும். ஓகேங்களா? பட் எனக்குள்ள ஸ்பேன் பாயிண்ட் இல்லையா, இல்லை ஆடு ரொம்ப கம்மியாக ஸ்பேன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. கொஞ்சம் நேரம் அப்படியே தேடி பார்க்கணும். இல்லை தேடி பார்த்த அப்புறம் தான் ஆடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சிங்கனக்குள்ள பையனை ரொம்ப நேரம் கழித்து பையனை ஒரு ஆடு கிடச்சிருச்சு. ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஸ்பேன் ஆயிடுச்சு ஒரு ஆடு. இல்லை ஒரு ஆடு ஸ்பேன் ஆயிடுச்சுன்னா இன்னும் மற்ற ஆடுலாம் சீக்கிரமாக ஸ்பேன் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போமே. எல்லாம் மேபி அதான் ஸ்பேன் பாயிண்ட் ஆகிடுச்சுன்னு சரி பக்கத்தில் அப்படியே நின்னே பார்ப்போமா. ஏன்னா பட் 13 பிளாக்ஸ் அப்போ போனால் தான் எந்த ஒரு விலங்குமே பையனை அதோட ஸ்பேன் பாயிண்டில் ஸ்பேன் ஆகும். அந்த ஸ்பேன் பாயிண்ட்லேருந்து 13 பிளாக் அங்கிட்டு போகணும். அதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோட ஒரு கான்செப்ட்டு. அதெல்லாம் இன்னொரு ஆடு கண்டுபிடிச்சக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ஆடுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த அடி பக்கத்துலேயே ஸ்பேன் ஆக மாட்டிங்களாடா, ஏன்டா எங்கிட்ட போய் ஸ்பேன் ஆகி என்னை அலைய வைக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன நமக்கு 2 ஆடு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆடு இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி எனக்குள்ள கொஞ்சோண்டு வுட்டு கலெக்ட் பண்ணிக்கோமா, இல்லை வேணாம் வேறுங்கடாப்பா. ஆஹா, எங்கள் இன்னொரு ஆடு கிடச்சிருச்சுங்க. வேறே மாதிரி இல்லை. ஓகே, மட்டும் கலெக்ட் பண்ண ஆட்ரா. ஐயோ, எங்கள் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஆட்ரா என் டாடி எங்கிட்டா அது போய் ஸ்பேன் ஆகி ஏன்டா என் உயிரை வாங்கி தொலைகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வுட்டை கலெக்ட் பண்ணணும்ல. இந்த வுட்டையுமே பையனா கலெக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அதான் சொல்கிறேன், நமக்கு நிறைய வுட்டு தேவைப்படும். அதனால் இந்த நிறையா வுட்டு, ஏன்னா வுட்டு தாங்க ஒரு பேசிக் பொருள். இல்லை என்னென்னு சொல்லலாம். அதனால் வுட்டு பார்த்தீங்கன்னா இல்லாமல் நம்மளோட சர்வைவே பண்ண முடியாது. எல்லாம் ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல டேரா போட்டுக்கோமே. எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடம். எல்லாம் எந்த ஒரு பில்ட் பண்ணுறதுனாலுமே தைரியமாக பண்ணலாம். எல்லாம் அதனால் இந்த ஒரு இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்குப்பை பண்ணிக்குவோம். தம்பி, இந்த ஃப்ளாட்டை ஐயா வாங்கிட்டேன். நம்ம இனிமேல் இது நம்மளோட ஏரியா கைஸ். இந்த உலகமே இந்த இந்த சீட்டில் இருக்க இந்த உலகமே நம்மளோட தான். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் மைண்ட் கிராஃப்ட். ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் பையனா ஓக் மரங்களாக பையனா மாற்றிக்கலாம். எல்லாம் ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம், செஸ்ட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஏன்னா இந்த செஸ்ட்டில் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். சப்போஸ் நம்ம டெத் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த செஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம எல்லா பொருளுமே இருக்கும். பட் எல்லா பொருளும் வைக்க போகிற கிடையாது. இப்போக்கி தேவையில்லாத பொருள் இந்த பேம்பு, இந்த இந்த அந்த வாட்டர் மேலன், கேரட்லாம் இப்போக்கி நமக்கு தேவைப்படாது. அதனால் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணா இது தேவைப்படுது. என்னென்னா ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. நம்ம இப்போக்கி உட்டன் பிகாக்ஸ் வேணும். ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டோன் பிகாக்ஸ் இருக்கா. அதனால் உட்டன் பிகாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போக்கி நம்ம பையனை போயிட்டு ஏதாவது தேடலாம். கைஸ், அங்கனுக்குள்ளே போய் பார்த்தா ஒரே அலைச்சலாக இருக்குது. எங்கே போகிறதுனே தெரில. அதனால் பையனை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, எங்கே கேவுங்க.
கேவ் கிடச்சிருக்கு. கே கே ஓ! சின்ன கேவ் தாங்க. நான் பெருசாட்டு எங்கிட்ட போய் விழுந்துட்டேன்னு நெனச்சேன். ஓகே. அப்டின்னா எனக்குள்ள போய் என்ன வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மைண்ட் பண்றது தான் நமக்கு முக்கியம். எல்லாம் வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ள நமக்கு காப்பர் கிடச்சிச்சு. காப்பர வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பெருசா. எல்லாம் ஓகே. இப்போதைக்கு வந்து நம்ம வேகமா மேலே போயிட்டு ஒரே ஒரு பொருள் கிரியேட் பண்ணணும். என்னதுன்னா பெட்டு. அதுக்கு தானங்க 3 உல்லு கிரியேட் பண்ணோம். பட் வந்து 3 உல்லு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் யூஸே பண்ணல. ரிஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்பயும் நம்ம வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் நமக்கு உடஞ்சு போகிற நிலமையில இருக்கிறதுனால பேசிக்கான டூல்ஸ் ஸ்டோனு, ஆக்ஸு, ஷவலு, அடுத்து வந்து ஸ்வாடு, அடுத்து பிக்காக்ஸு இல்லை இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் செஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா வந்து விவசாயம் பண்ணுறது தான். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஃபன் அண்ட் ஸ்கெட் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆடு இருக்குது பார்த்தீங்களா, ஆடை வெட்டினா கறி இருக்குது. அந்த கறியை பார்த்தீங்கன்னா வந்து பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் ரீஜின் ஆகாது. பட் வேக சாப்பிட்டோம்னா ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து ரீஜின் ஆகும். ஸோ வந்து அதனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்குவோம். எல்லாம் ஓகே. ஒரு அழகான சன்செட்டு எல்லாம் ஃபாஸ்ட் போட்டு விட்ருக்கேன். எப்படி இருக்குது? டைமில் சூப்பராக இருக்கா? அவ்வளோனா ஒன்றும் இருக்காது ஓகேங்களா. ஸோ வந்து ஓகே. இப்போ என்ன வந்து நம்ம தூங்கிடலாம். தங்களுடைய முதல் நாள் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து முடிந்தது. ஓகே. 2ஆம் நாளின் காலை இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மட்டன் எல்லாத்தையும் பையனா வந்து எடுத்துக்குவோம். நம்ம நேற்று பையனா வந்து வேகிறதுக்காக வச்சுருந்தோம். இப்போதைக்கு பையனை வந்து எடுத்துருவோம். இல்லை இப்போயும் நம்ம வந்து நான் உனக்கு மைனிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மைனிங் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள், அதாவது பையனா வந்து அயன், சப்போஸ் டைமண்டு கூட வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய கேவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள எதுவுமே கிடையாது. பெரிய கேவ் தான், அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா வந்து பெரிய கேவ் இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் நம்ம உள்ளே போயிட்டு இது வந்துடும் ஓகேங்களா. ஸோ வந்து அதனால் பக்கத்தில் காமிக்க பார்த்தீங்களா, ஃபாலோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபாலோ தான் நமக்கு முக்கியம். ஓகே. இப்போ என்ன வந்து ஏங்க இங்கே ஒரு கேவ் இருக்குது, உள்ளே போய் பார்ப்போமா? பொறுங்க, உள்ளே போய் என்ன வந்து போய் பார்ப்போம். 1 செகண்ட். ஆ ஏங்க கோல்லாம் இருக்குது. அப்போ இருங்க, இந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணி ஓரளவுக்கு அந்த கீழே வரைக்கும் போகுது. ஸோ வந்து ஓரளவுக்கு போய் பார்க்கலாம் எல்லாம். ஸோ வந்து ஏன்னா வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அடியில் போகும் ஓகேங்களா. ஸோ வந்து அதனால தான் எல்லாம் கொஞ்சம் அடியில் போகிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து அதனால் வந்து இந்த இடத்த நம்ம வந்து பார்ப்போம். ஏதாவது அயன் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கே கைஸ். மேலே போயிட்டு எதுவும் எதுவும் டார்ச்சு, ஸ்வாடு அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணிக்குவோமா இருக்குது. பட் டார்ச் இல்லைங்க கைஸ். பொறுங்க, நான் உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடிட்டிங்கில் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த இடம்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எல்லாம் வந்து எடிட்டிங் வந்து ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. இது வந்து நான் தெரியாமல் நான் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் பாருங்கள். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கோல்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து நம்ம மைனிங் பண்ணால் எக்ஸ்பி வரும்ல. வந்து அங்கே எக்ஸ்பியை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்புறம் மெயின் வந்து பிளாக் மைன் பண்ண எக்ஸ்பியை வரல. எல்லாம் வந்து டக்குன்னு நான் மேலே வந்துட்டு டார்ச் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து உள்ளே ஒன்றுமே தெரியலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் டார்ச் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு பொருள் கிடைக்கும். அப்போ தான் ஒரு மிராக்கிள் அங்கே நடந்துச்சு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். நான் வந்து வேகமாக டார்ச் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து நமக்கு ஸ்டிக் இல்லை, ஸ்டோன் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என்ன வந்து நம்மளோட இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது செஞ்சுக்குவோம். ஏன்னா ஸ்டிக்கு செஞ்சுட்டு ஒரு 32 டார்ச் மட்டும் நமக்கு வேணும். அவ்வளோதான் வரும். இல்லை அவ்வளோ அதுக்கு மேலாம் ஒன்றும் வராது. எஸ் 32 தான் வருது. 32 கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன வந்து வேகமாக கீழே போயிட்டு நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கே ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்னது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல எத்தனை கோல் கிடைக்கும்? இல்லை ஒரு 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 30, ஒரு 20, இல்லை ஒரு 15 அப்படி கிடைக்குமா? ஆனால் எனக்கு ஒரு இடத்துல எவ்வளோ கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணால் கெஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து இப்போக்கி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து லைவ் சேட்டில் பார்த்துட்டு இருக்கவங்க கெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் வந்து கெஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே. இப்போ நான் சொன்ன உடனேமே நீங்கள் இனிமேல் சொல்லிடுங்க. நான் வந்து கரெக்டாக இத்தனை தான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதில் எத்தனை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கோல். கிட்டத்தட்ட இவ்வளோலாம் எனக்கு கிடச்சதே கிடையாது இது வரைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்க இது ரேரா இல்லை அன்ரேரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல மைண்ட் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லிட்டு பாருங்கள். சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போக்கி இந்த இடத்துல பையனை வந்து டார்ச் வச்சுட்டு இன்னொரு கேவ் பையனை வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். இந்த கேவ் தான். பட் இந்த கேவுக்குள்ளே ஒரு அதிசயம் இருக்குது. என்னதுன்னா அயன். ஏன்னா இந்த இடத்துல அயன் இருக்கிறதுனால நான் வந்து இந்த கேவை நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஸ்பேன் பாயிண்ட்லேருந்து நான் வரும்போது கட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இப்போக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து இந்த இடத்த பையனை வந்து நோட் பண்ணி வச்சு நான் திரும்பியுமே வந்து பார்க்கும்போது அயன் இருந்துச்சு. ஸோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வேறு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். பெருசாக ஒன்றும் இருக்க மாதிரிலாம் தெரியலை ஓகேங்களா. இருங்க பார்ப்போம் எதுக்கும்.
பெருசா ஒண்ணும் இல்லங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலாம்ன்னு பார்த்தா, அப்புறம் தான் பையனா வந்து பக்கத்துல ஒரு அயன் இருந்துச்சு. எட்றா ராசா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பையனா வந்து அந்த ஒரு இடத்துக்கு பையனா வந்து நான் போக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வந்து அயன் ஸ்டார்ட்டிங்லேயே கிடையாது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம், ரேர். அதில நீங்க சப்போஸ் மைண்ட் பண்ணி நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு லக்கு. சப்போஸ் இந்த மாரி வெளியில இந்த மாரி 60லயே கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் ரேரு. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து இத நம்ம ஸ்டெப்ஸ் மாரி போட்டு, அத போய் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்குவோம் அந்த ஒரு அயன. ஏன்னா வந்து நமக்கு வந்து அயன் மிகவும் முக்கியம். ஸோ வந்து அதனால பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பார்ட்ல வேணா பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு பையனா வந்து இந்த ஒரு அயன பையன வந்து கலெக்ட் பண்ணிக்கோ. தண்ணிக்குள்ள விழுந்துறாதடா டேய்! தண்ணிக்குள்ள எதுவும் உழுந்துற போறான். எல்லாம் ஸோ வந்து அதனால வேணா தண்ணிக்குள்ள விழுகாம நம்ம மெயினா வந்து நம்ம பார்த்துக்கணும். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். பெருசா ஒண்ணும் எனக்குள்ள இருக்க மாரி தெரில. ஸோ வந்து அதனால நான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற கோல் மட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபுல்லா சுத்தி டார்ச் வச்சுக்கிட்டேன். அப்புறம் மெயினா வந்து இருக்கிற கோல மட்டும் மெயின் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஓகே காய்ஸ். ஸோ ஃபைனலி நம்மளோட பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துட்டோம். இதில ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட 1 ஸ்டாக் கோல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6 அயர்ன் கிடச்சிருக்கு. நம்ம ஸ்வாட் எல்லாம் மேக் பண்ணோம். பட் அது எல்லாமே வெட்டியா தான் இருக்கு இப்போதைக்கு. பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்டாக் கோலு, அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 6 அயர்ன் கிடச்சிருக்கு. எல்லாம் ஓகே. இப்போதைக்கு இன்னொரு செஸ்ட் வேறு தேவைப்படுதா? வேகமா கிரியேட் பண்றோம். ஓகே காய்ஸ். இன்னொரு செஸ்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இருங்க இந்த பக்கம் வைக்கணுமோ? ஆமா காய்ஸ் இந்த பக்கம் வச்சோம் டபுள் செஸ்ட் ஆயிருச்சு. ஓகே. இப்போதைக்கு மெயினா வந்து நமக்கு கிடச்சிருக்க மட்டும் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். ஓகே. இப்போதைக்கு மெயினா வந்து இன்னொரு தடவ நைட்டா சன்செட் ரிக்வெஸ்ட் சன்செட். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன். ஆஹா! எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது பாருங்களேன். சூப்பரா இருக்கா? சூப்பரா ஓகேங்களா? பிசி இருந்தா சூப்பரா காமிக்கலாம். பட் நம்மட்ட பிசிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே காய்ஸ். ஸோ ஃபைனலி இந்த ஒரு பார்ட் பையனா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பையனா வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைப் நம்ம வந்து கண்டிப்பா ரீச் பண்ணணும். இல்ல டாட்டா, பாய் பாய், சி யூ. நன்றி, வணக்கம்.